வணக்கம். இது உங்கள் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சந்தேஷ் அப்படிங்கிற ஒரு மில்க் ஸ்வீட். இது வந்து ஒரு பெங்காலி ஸ்வீட். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டே டிப்ஸ் சொல்லுவேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். வாங்க வீடியோவில் போய் சந்தேஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் ஒரு 600 மில்லி பால் எடுத்திருக்கேன். இதை வந்து பன்னீராக நான் செஞ்சுக்கிறேன். இந்த பன்னீர் செய்கிறதுக்கு நாம் அதை வந்து கொதிக்க வச்சு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறோம். ஒரு 3/4 எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழத்தில் கொஞ்சம் கம்மி பிழிஞ்சு விட்டுட்டு, ஏன்னா 600 மில்லி பால்ங்கிறதுனால அரை எலுமிச்சம்பழம் கூட போதும். பிழிஞ்சு விட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுருந்திங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சிடும், பன்னீர் ரெடி ஆயிரும். அதை வந்து ஒரு துணியில் வடிகட்டி எடுத்துகிட்டு அந்த துணியை வந்து அப்படியே நல்லா லெமனோட புளிப்புத்தன்மை போகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டு அதை வந்து கழுவிட்டு அதை வந்து ஒரு முடிச்சாக்கி ஒரு அரை மணி நேரம் தொங்க விட போகிறோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம ஸ்வீட் செய்யலாம். இப்போ வந்து பன்னீர் பிரிஞ்சிருச்சு. இதை வடிகட்டி ஒரு துணியில் வடிகட்டி நாம் வந்து அதை தண்ணி விட்டு அந்த புளிப்பு தன்மை போகிறதுக்காக நான் இது பண்ணுறேன். அடுத்து இதை வந்து நாம் வந்து ஒரு துணியை நல்லா முடிச்ச மாதிரி போட்டு ஒரு 1/2 hour அப்படியே அதை தொங்க விட்டுடலாம். அப்புறம் அதை எடுத்துக்கலாம். இதில் வந்து இப்போ நான் 600 மில்லி பால்ங்கிறதுனால ஒரு 200 ml அளவுக்கு பால் மட்டும் விட்டால் கூட போதும். நான் கொஞ்சம் கூட விட்டுருப்பேன். நான் சும்மா சட்டியிலேருந்து அப்படியே விடுறேன். அதனால் ஒரு 200 மில்லி பால் கூடும். அதை இப்போது 2 லிட்டர் பால்னால் 1.5 லிட்டரில் பன்னீர் செஞ்சால் ஒரு 1/2 லிட்டர் மட்டும் தனியாக அப்படி எடுத்து அதை கொதிக்க வச்சு வற்ற வைக்க போகிறோம். இப்போ வந்து அந்த பன்னீர் வந்து நான் காலையில் செஞ்சதுனால ஃப்ரிட்ஜில் வச்சுட்டதுனால கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. அதை நான் மிக்சியில் சுற்றிட்டு அப்புறம் நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் அப்படியே ஒரு 1/2 hourல எடுத்திங்கன்னா அப்படியே பிசைச்சிக்கலாம். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சதுனால செட் ஆனதுனால மிக்சியில் சுற்றிட்டு நான் அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதில் வந்து சுகரை வந்து பவுடர் பண்ணிவிட்டு அந்த சுகரை வந்து நாம் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டு இது கூட சேர்ந்து பிசைஞ்சிக்க போகிறேன். அடுத்து அங்கே வந்து பால் வந்து ஒரு 200 மில்லி வைக்க சொன்னேன். அதை வந்து அங்கே தனியாக அது வந்து பால் ரெடியூஸ் ஆகிட்டு இருக்குது. அடுப்பில் வச்சு சிம் பண்ணி வச்சுருக்கிறேன் அடுப்பில். அப்புறம் இதை வந்து அந்த 3 ஸ்பூன் சுகரோடு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் போட்டு சேர்த்து நாம் சூடு பண்ண போகிறோம். இப்போ இதை கொஞ்சம் பிசைஞ்சிட்டேன். இப்போ இதை வந்து அந்த பால் வந்து கோவாவாக மாறிக்கிட்டு இருக்கு இல்லையா, அது கூட சேர்த்து போட்டு இதை வந்து நாம் செய்கிறோம். இப்போ வந்து இந்த சுகர் போட்டு இப்படி இது பண்ணது வந்து அப்படியே கூட சந்தேஷாக இது பண்ணுவாங்க. நான் வந்து 1996 பல்சுவை மலர்னு தூத்துக்குடி மகளிர் மன்றத்துலேருந்து போட்டு ஒரு புக் வாங்கினேன். அதில் உள்ள மெத்தடு படி தான் நான் இப்போ செய்கிறேன். அது கோவாவை மாற்றிட்டு இதை போட்டு அது கூட கிண்டிட்டு தான் அப்புறம் செய்கிறாங்க. ஒரு சிலர் வந்து டைரெக்டாக இப்போ நான் பிசைஞ்சேன் இல்லையா, அதை வந்து அப்படியே சந்தேஷ் ஸ்வீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அதை இப்போ வந்து நான் கோவாவை ரெடி பண்ணுதேன். அந்த புக்கில் போட்டது படி 2001 வந்து ஒரு காலேஜ் காம்படிஷனில் கூட எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு ஒருத்தி வந்து நான் அந்த பன்னீர் செஞ்சு கொடுத்தேன். அவள் காலேஜில் போய் மீதம் உள்ளது செஞ்சு அவள் ப்ரைஸ் வாங்கினான் இந்த ஸ்வீட்டுக்கு. அதனால் அந்த இப்போ வந்து இந்த என்ன செஞ்சுருக்கோன்னா அந்த சுகர் போட்டு பிசைஞ்சதை இதில் போட்டு திருப்பி இதை வற்ற வச்சு நல்லா கெட்டியான பிறகு நாம் வந்து இறக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பன்னீருக்கு ஸ்வீட் போட்டோம். இந்த பாலுக்கு ஸ்வீட் தேவையான அளவு இன்னொரு 3 ஸ்பூனோ 4 ஸ்பூனோ சேர்த்து போட்டுட்டு அதையும் சேர்த்து கிண்டிட்டு இதை கெட்டியாக்க போகிறோம். இது கெட்டியாக ஆன பிறகு நாம் வந்து அந்த மில்க் ஸ்வீட்டை ரெடி பண்ண போகிறோம். அதை வந்து கட் பண்ண வராது. நாம் வந்து என்னென்னா இது கெட்டியானதுக்கப்புறம் அதை பிசைஞ்சு தான் நாம் அந்த பக்குவத்தில் நாம் வந்து அந்த ஸ்வீட்டை ரெடி பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப கெட்டியானதுனால நமக்கு வந்து அது பிசைகிற பக்குவம் வரலைன்னா மிக்சியில் சுற்றிட்டு ஒருவேளை அது கொஞ்சம் சொசதான் இருந்ததுன்னா 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பொடி போட்டுக்கோங்க. அதில் வந்து எந்த டேஸ்ட்டும் மாறுதல் இருக்காது. போட்டுட்டு 1 ஸ்பூன் உங்களுக்கு அது பிசைய வரலைன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மிக்சியில் சுற்றினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பொடி போட்டு அதை ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ பாருங்கள், இது நல்லா திக்காகிடுச்சு. இது கெட்டியாகிட்டுன்னா அப்புறம் வந்து நாம் இதை ஆஃப் பண்ணிடலாம். இது பிசைகிறதுக்கு வரலைன்னு சொன்னிங்கன்னா மிக்சியில் அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு நாம் அந்த முந்தி வந்த அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இந்த பவுலில் அது வரலைன்னா நமக்கு அந்த கொஞ்சம் குறைவாக இருந்துச்சுன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா சரியாக வந்துடும். இப்போ வந்து இதை வந்து நாம் அந்த மில்க் ஸ்வீட்டாக ரெடி பண்ணுறோம். பாருங்கள், ரெடி ஆகிட்டு இப்போ 2 மட்டும் வித்தியாசமாக நாவல் பழம் சீசன்னால் கிடச்சிது. அதை இடையில வச்சு
இந்த சந்தேஷை வந்து நம்ம நாவல் பழ சந்தேஷை ஒன்றே ஒன்று செய்கிறேன். ஒன்றே ஒன்று ரெடி பண்ணி அதை 4 துண்டாக கட் பண்ணுறேன். அதுக்காக இதை வந்து நம்ம கட்டை வச்சு தேய்க்க முடியலனா கைட்டை தட்டிட்டு 2 பகுதியாக அந்த மாவை எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நாவல் பழத்தை வந்து ஸ்பூனை வச்சு சுரண்டி எடுத்துகிட்டு லேசாக மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் ஒரு கிண்ணத்தில். அதை வந்து 2 ஸ்பூன் வைக்கிறேன். இது வந்து பார்க்குறதுக்கு வயலட் கலராக கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைகள் நாவல் பழம் சாப்பிட்லனாலும் இப்படி சேர்த்து வச்சுட்டு இது கொடுத்துடலாம். இங்கே பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுமேனு இப்படி செஞ்சேன்னா, அதை மட்டும் கூட செஞ்சு பரிமாறலாம், இப்படி கூட செய்யலாம். இப்போ இதில் இன்னொரு உருண்டையும் இதே மாதிரி தட்டி மேலே மூடிட்டு கத்தி வச்சு கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தா 2 விதமான சந்தேஷ் வந்து இங்கே வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஒரு வித்தியாசமான ஸ்வீட்டு, நம்ம வழக்கமாக சாப்பிட்ற ஸ்வீட்டை விட இது வித்தியாசமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அந்த ஒன்று கூட நாம் செஞ்சுக்கலாம். இது பிடிக்கலைன்னா கூட நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். இருந்தாலும் இது வித்தியாசமாக இருக்குதேன்னு நான் இதை ட்ரை பண்ணேன். ஆனால் நல்லா இருந்தது. கொஞ்சம் இந்த நாவல் பழத்தோட டேஸ்ட்டு, புளிப்பு, துவர்ப்பு, அப்புறம் இதோட இனிப்பு எல்லாம் சேர்ந்து வித்தியாசமாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நாவல் பழம் சாப்பிட பிடிக்காதவங்க இதை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த மில்க் ஸ்வீட்டோட தன்மையும் சேர்ந்துருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன்னு சாப்பிடுவாங்க. இப்போ ரெடி ஆகிட்டு சந்தேஷ் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.